வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இந்த தினத்தை நம்ம பார்க்க போகிறது ஏப்ரல் 14ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு, அதாவது சித்திரை 1. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகளை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். சரிங்களா? வழக்கம் போல சொல்கிற சில விஷயங்கள் தாம்மா நடப்பு செய்திகள் இன்றைக்கி ரொம்ப டிசைடிங் ஃபேக்டராக இருக்குது. அதுவும் சப்ஜெக்ட்டு ஸ்ட்ராட்டஜிக்கு இதுலேருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் அதை நடப்பு செய்திகளை மையப்படுத்தி தான் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதன் அடிப்படையில் தான் நம்ம தினந்தோறும் முடிஞ்சளவுக்கு சிறப்பான முறையில் நடப்பு செய்திகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய ஹார்ட் ஒர்க் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம வீடியோ பார்த்து யூஸ் பண்ணிவிட்டு போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறலாம். கண்டிப்பாக உறுதியாக சொல்கிறேன், நம்ம நோட்ஸு ஓகேவா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம் வெளியே முடிச்சுட்டு வந்து நீங்கள் சொல்லுங்கள். சரியாம்மா? ஆரம்பிக்கலாம். இன்றைய தினத்துக்கான நடப்பு செய்திகள். ஃபஸ்ட்டு வழக்கம் போல பார்க்கக்கூடியது தலைப்பு செய்திகள். அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற லைட்டாக பார்த்துட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு ஏப்ரல் 14 ரொம்ப முக்கியமான சில தினங்கள் இருக்குது, அதை பார்த்துட்டு போகலாம். அடுத்து தமிழக அரசின் சமத்துவ தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு, அடுத்து பணவீக்க மற்றும் ஜிடிபி அடிப்படை ஆண்டுகள் மாற்றப்பட்டுள்ளது. இது ஏற்கனவே பழைய செய்தி, ஆனால் இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்ததுனால மீண்டும் ஒரு வாட்டி நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அந்த புதிய அடிப்படை ஆண்டுகள் வச்சுக்கிட்டு இப்போ ரீசெண்டாக பணவீக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு அளவீடும் நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு அப்படியே ரொம்ப முக்கியமான தேர்வுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வரி செய்திகள், ஒன் லைன் அப்படிங்கிறது எப்பவுமே நான் சொல்வேன், ஒரு வரி செய்திகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது, மக்களை விட்டுறாதீங்க. அதனைத் தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடியது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி 2030ஆம் ஆண்டில் இந்தியாவில் எங்கு நடைபெற உள்ளது. இதுக்கு நடுவில் இந்த வருஷம் 2026ஆம் ஆண்டில் இந்த காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது, அதையும் நம்ம பார்க்க போகிறோம். சூப்பரான ஒரு தொகுப்பு, விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் இறுதியாக ரொம்ப முக்கியமான ஒரு நோட்ஸு, ஹானர் வாக். சரி, அந்த ஹெல்த் வாக் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்போம். அது ஹெல்த் வாக், இது வந்து ஹானர் வாக். ஹானர் வாக், ஹெல்த் வாக் என்ன வேறுபாடுகள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு லாஸ்ட்டாக ஒரு ரிவிஷனுக்காக சூப்பர் சிக்ஸ் கேள்விகளும் நம்ம கேட்க போகிறோம். சரிங்களா? நிறைய மாணவ நண்பர்கள் சூப்பராக பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு 2-3 நாளாக என்னால் ரிப்ளை பண்ண முடியல, கோச்சிக்காதுங்க. கொஞ்சம் சொந்த ஊருக்கு வந்திருக்கிற ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தேன். நாளையிலேருந்து நம்ம கரெக்டாக ரெகுலராக எல்லாமே இந்த ரிப்ளை பண்ணுறது, டவுட்டை கிளியர் பண்ணுறது எல்லாமே நடக்கும். சரியாம்மா? ஆரம்பிக்கலாமா? இனிமேல் நம்ம பார்க்க போகிறது விரிவான செய்திகள். அதில் ஃபஸ்ட்டு ஏப்ரல் 14 முக்கிய தினங்கள். அதில் தமிழ் புத்தாண்டு தினம் நம்ம அதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும்ல. இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அடுத்த தமிழ் புத்தாண்டை நம்ம கொண்டாடும் போது அனைவரும் நமக்கான அரசு பணியை கண்டிப்பாக உறுதி செய்ய வேண்டும். அதற்கான முயற்சிகளை தொடர்ந்து பண்ணிட்டே இருங்க. என்னோட சைட்லேருந்து என்னென்ன எஃபர்ட்ஸ் போடணுமோ, எப்படி நோட்ஸ் கொடுக்கணுமோ எல்லாமே நான் கொடுத்துட்ருக்கிறேன். ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டு, இந்த பிடிஎஃப் அந்த மாதிரி கேட்காதுங்க. ஏன் அப்படின்னா பிடிஎஃப் அப்படி சும்மா வந்துச்சுன்னா பிடிஎஃபாகவே இருக்கும். அது எந்த வகை கண்டிப்பாக யாரும் நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. வீடியோ பார்த்துட்டு நம்ம கையால் ஒரு வாட்டி நோட்ஸ் எழுதினா மட்டும்தான் போட்டி தேர்வில் நம்ம ஜெயிக்க முடியும். ஜஸ்ட்டு நம்ம 10th +2 ஒரு செமஸ்டர் எக்ஸாம் நினச்சிடாதுங்க. இது காம்படி எக்ஸாம். அதுக்குன்னு நம்ம நமக்குன்னு ஒரு பார்வை, நமக்குன்னு ஒரு கண்ணோட்டம் இருக்கணும். சரி, அதனால் வீடியோ பாருங்கள். அதே ஷார்ட்டாக கொடுத்தாச்சு. அதுலேருந்து உங்களுக்கு தேவையானதை நீங்கள் எடுத்து கைப்பட எழுதினா மட்டும்தான் மெமரியில் இருக்கும். மெமரியில் இருந்தால் தான் எக்ஸாம் டைமில் ஞாபகம் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. தமிழ் புத்தாண்டு தினம் சித்திரை 1 ஏப்ரல் 14. அடுத்து சட்ட மேதை, இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தலைவர் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாள். சரியா? இன்னைக்கு ஏப்ரல் 14ஆம் தேதி. அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளான ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ்நாடு அரசினால் சரியா சமத்துவ தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. அதே இது இந்தியா முழுமைக்கும் பார்த்தீங்கன்னா பீம் ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. என்ன பேருமா? பீம் ஜெயந்தி அம்பேத்கர். ஓகேவா? அவருடைய பிறந்த நாள் ஏப்ரல் 14. தமிழக அரசின் முதல் சமத்துவ தினம் கடைபிடிக்கப்பட்ட ஆண்டு 2022. சரி, 2022 2022 ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சமத்துவ தினம் கடைபிடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி சமூக நீதி தினம் நமக்கு தெரியும் நினைக்கிறேன். தமிழ்நாடு அரசினால் சமூக நீதி தினம் கடைபிடிக்கப்படுவது எப்போ? செப்டம்பர் 17. தந்தை பெரியார் அவர்களின் பிறந்த நாள் செப்டம்பர் 17 தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சமூக நீதி தினமாக கொண்டாடப்படுகிறது. அதே மாதிரி அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளான ஏப்ரல் 14ஆம் தேதி சமத்துவ தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்குது. சரியா? தந்தை பெரியார் அவர்கள் சமூக நீதி, அம்பேத்கர் அவர்கள் சமத்துவ தினம், மறக்காதீங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி அம்பேத்கர் அவர்கள் தொடர்பான சில முக்கியமான குறிப்புகள் நான் தனியாக அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அவங்க எழுதின ஃபேமஸ் புக்ஸ் என்ன, அம்பேத்கர் அவர்கள்லாம் நம்ம பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற மட்டும் தான் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஓகேவா? கான்ஸ்டியூஷன் எழுதுதான் அவங்க மட்டும் கிடையாது, இந்தியன் எக்கனாமிக்கும் நிறைய முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமாக இந்திய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஆர்பிஐ உருவாக்குவதற்கு காரணமான அந்த ராயல் கமிஷன் ஹெட் யார்? ஹில்டன் யங். அந்த ஹில்டன் யங் அவர்களே யாருடைய ஆய்வு கட்டுரையை ரெஃபர் பண்ணிட்டு தான் ஆர்பிஐ வந்து உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்தாங்க? அம்பேத்கர் அவர்களின் ஆய்வு கட்டுரை தான். இந்திய ரூபாயின் பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும், ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இந்தியன் ருபீஸ் அண்ட் இட்ஸ் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற புக் எழுதியிருப்பாங்க அம்பேத்கர் அவர்கள். அதை வச்சுட்டு தான்
இந்திய ஆர்பிஐ உருவாக்குவதற்கு ஒரு மைய கருத்தை அங்கே தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, நம்ம இவங்களை பற்றி நம்ம அம்பேத்கர் அவரை பற்றி தனியாக, அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பழைய பசங்க வீடியோ பார்த்தவங்க தெரிஞ்சிருக்கும், தலைவர்கள் தொடர்பான வீடியோ சரியா இனிமேல் ரெகுலராக வரும். அதாவது எலெக்ஷனுக்கு அப்புறமா சில பிளான்லாம் இருக்குது சரி, ரெகுலராக தலைவர்கள் தொடர்பான வீடியோ சரியா, வாரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு 10-15 கொஸ்டின்ஸ் கேட்டு அதை ரிவிஷன் மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிட்டு தான் இருப்பேன். சரியா? ஓகே, அடுத்து உலக சித்தர்கள் தினம் ஏப்ரல் 14ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. அடுத்து தேசிய தீயணைப்பு சேவைகள் தினம், ரொம்ப முக்கியமான வருது. தேசிய தீயணைப்பு சேவைகள் தினம் கடைபிடிக்கப்படும் நாளும் ஏப்ரல் 14ஆம் தேதி தான். ஓகேவா? அதே மாதிரி இந்த ஏப்ரல் 14 நமக்கு தமிழ் புத்தாண்டு தினம், சித்திரை 1 கொண்டாடுறோம்ல, அதே ஏப்ரல் 14 பார்த்தீங்கன்னா பைசாகி சரி பஞ்சாபியர்களின் அறுவடை திருநாள் மற்றும் சீக்கியர்களின் புத்தாண்டாக கடைபிடிக்கப்படுகிறது இந்த ஏப்ரல் 14. இது பொதுவாக இந்த பண்பாடு கலாச்சாரம் இந்த ஏரியாவில் இந்த கொஸ்டின் கேட்கலாம், கவனம் பாருங்கள். சரியாம்மா? அடுத்தபடியாக பாருங்கள், இந்தியன் எக்கனாமி தொடர்புடைய முக்கியமான செய்தி. மார்ச் 2026 சில்லறை பணவீக்கம். மந்த் வைஸ் கேட்க மாட்டாங்க, ஆனால் கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, எக்கனாமிக்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில்லறை பணவீக்க அடிப்படை ஆண்டு 2024 சரிங்களா. இதுக்கு முன்னாடி 2012ஆம் ஆண்டு 12/12/24 சரியா. இதுக்கு முன்னாடி அந்த பேஸ் இயர் பணவீக்கத்தை சரி அந்த கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் சொல்லுவாங்களே, இந்த சில்லறை விலை பணவீக்க அடிப்படை ஆண்டாக இதுக்கு முன்னாடி இருந்தது 2012. அதை இப்போ ரீசெண்டாக 2024 மாற்றிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் சரியா 2026 மார்ச் மாதத்தில் இந்தியாவின் சில்லறை பணவீக்கம் தொடர்ந்து சரிங்களா அடுத்து கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 3.40% பதிவாகி உள்ளது. கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க சில்லறை பணவீக்கம். சரியா? என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்த விலை பண குறியீடு சொல்லுவாங்களா, ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ், கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், இதை பற்றி நம்ம எக்கனாமிக்ஸ் பார்க்கும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பிப்ரவரியில் 3.21 இருந்திருக்குது. இப்போ மார்ச் மாதத்தில் இது 3.40 கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுதான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். சரியா? பணவீக்கம் அதிகரிப்பதற்கான காரணம் என்ன அப்படி சொல்லும்போது, சப்ளை பண்ணி ஜாஸ்தியாச்சுது, சம்பளம் ஜாஸ்தியாச்சுன்னு சொல்லும்போது, அதை விட முக்கியமான பாயிண்ட் இந்த மாதிரி சரியா கரெக்டாக என்ன வார்த்தை தேவையோ அதை எடுத்து போட்டிங்கன்னா ஃபுல் மார்க் கிடைக்கும் மெயின்ஸ் மாதிரி எக்ஸாமில். ஓகேவா? உணவு பணவீக்கம் 3.87% உயர்ந்துள்ளது. இந்த பணவீக்க அதிகரிப்பிற்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? எனினும் இந்த அளவு ரிசர்வ் வங்கியின் 4% இலக்கு வரம்பிற்குள் உள்ளது. அந்த சில்லறை விலை அந்த சில்லறை பணவீக்கம் அப்படிங்கிறது அதிகபட்சம் 4% தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ வந்துட்டு ஒரு வரம்பு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வரம்புக்குள்ளே தான் இந்த கிரைட்டீரியாக்குள்ளே தான் இருக்குது. அதாவது 3.40% தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியாம்மா? வெட்டுறாதீங்க, இது முக்கியமானது. ஆர்பிஐயோட அந்த டார்கெட் எவ்வளோ தான், 4% கம்மியாக தான் இருக்கணும் பணவீக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அடுத்து ஜிடிபியின் அடிப்படை ஆண்டு 2011-12 இருந்தது, தற்போது 2022-23 மாற்றிருக்கிறாங்க. அப்போ பணவீக்கத்திற்கான அடிப்படை ஆண்டு 24, ஜிடிபிக்கு பார்த்தீங்கன்னா பேஸ் இயர் பார்த்தீங்கன்னா 22-23 ஞாபகம் வச்சுக்கோ, மறக்காதீங்க. சரிங்களா? அடுத்தபடியாக இந்த புதிய தொடர் பிப்ரவரி 2026 முதல் நடைமுறைக்கு வந்திருக்கு, அதையும் விட்டுறாதீங்க. சரிங்களா? அடுத்து தேர்வுக்கு முக்கியமான ஒரு வரி செய்திகள். ஆஸ்திரேலிய இராணுவத்தின் முதல் பெண் தலைமை தளபதியாக ஒருத்தங்க நியமனம் செய்யப்பட்டுள்ளார். யாருன்னு சொல்லி பாருங்க, லெப்டினன்ட் ஜெனரல் சூசன் கோயில். என்ன பேருமா? சூசன் கோயில் அவர்கள் ஆஸ்திரேலிய இராணுவத்தின் முதல் பெண் தலைமை தளபதியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காதீங்க. சரிங்களா? இந்த இடத்துல போனஸ் கேட்கலாமா? இந்திய இராணுவத்தின் முதல் பெண் தலைமை தளபதி யார் இருந்தால் பதிலாக சொல்லுங்க. சரியா? ஓகே, இல்லைன்னு சொல்லணும். ஓகேவா? அடுத்து இரண்டாவது முக்கியமான சூப்பர் சிக்ஸ் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, 10வது மகளிர் உலகக்கோப்பை T20 கிரிக்கெட் போட்டி நடைபெறவுள்ள நாடு இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ். சரியா? இந்த மகளிருக்கான 2020 போட்டியில் 2024ஆம் ஆண்டில் நடைபெற்ற போட்டியில் நடப்பு சாம்பியன் அப்படிங்கிற அந்தஸ்தாக இருக்கிற டீம் எதுன்னு பார்த்தா நியூசிலாந்து அணி. சரியா? 2020 நடப்பு சாம்பியன் நியூசிலாந்து, ஒன்டேல நடப்பு சாம்பியன் இந்திய அணி, மறந்துடாதீங்க. அந்த வகையில் 10வது T20 மகளிருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி எங்கே நடைபெற உள்ளது? இங்கிலாந்து, அதனுடைய கீழே இருக்கிற இந்த வேல்ஸ் 2 பகுதியில் நடைபெற உள்ளது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தேர்தலில் போட்டியிடும் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு சட்டம் இயற்றப்பட்ட வருஷம் 2023. ரெகுலராக நியூஸில் வந்துட்டு இருக்குது, விட்டுறாதீங்க. சரியா? அந்த 106வது இந்திய அரசியலும் சட்ட திருத்தத்தின்படி மக்களவைத் தேர்தல் மற்றும் மாநில சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் இயற்றப்பட்டது 2023. அதை சீக்கிரமாக நடைமுறைப்படுத்துவதற்கு மத்திய அரசு சில முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால ரெகுலராக நியூஸில் வந்துட்டே இருக்கு, விட்டுறாதீங்க மக்களே. சரிங்களா? அடுத்து காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2030. ஓகேவா? பாருங்க, 24வது வருஷத்தையும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அதே சமயத்தில் அது எத்தனாவது எடிஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. 24th காமன்வெல்த் கேம்ஸ் 2030ஆம் ஆண்டில் இந்தியாவின் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெற உள்ளது. அகமதாபாத்தில் சரிங்களா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்.
உலகின் மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் என்ன பேருமா? நரேந்திர மோடி கிரிக்கெட் மைதானம் தான் வேர்ல்டு லார்ஜஸ்ட் கிரிக்கெட் ஸ்டேடியம் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1,10,000 பேருக்கு மேலே சரியா ஜாஸ்தியாக அமர்ந்து கிரிக்கெட்டை பார்க்க முடியும். அந்த கிரவுண்டில் தான் ஓகேவா 24வது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி எந்த வருஷம் 2030ஆம் ஆண்டில் நடைபெற உள்ளது அகமதாபாத்தில். ஆப்ஷன் ஏல அலகாபாத் இருக்கும், போட்டு வந்துடாதீங்க. அலகாபாத், பிரயாக்ராஜ் அது உத்தரப்பிரதேஷ், இது குஜராத் மாநிலம், அகமதாபாத் சரியா. ஓகே, இது காமன்வெல்த் விளையாட்டு வரலாற்றின் 100வது ஆண்டு விழாவை குறிக்கிறது. அது ஒரு சிறப்பு, ஞாபகம் வச்சுக்கோங்க. 100வது காமன்வெல்த் விளையாட்டு போட்டி கிடையாது, காமன்வெல்த் விளையாட்டு வரலாற்றின் 100வது ஆண்டு. அதில் 24வது எடிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. அடுத்தபடியாக 2030ஆம் ஆண்டில் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி கிரிக்கெட் மைதானத்தில் இந்த போட்டிகள் நடைபெற உள்ளது. இதில் இந்தியாவில் இருக்கிற முக்கியமான ஒரு தனித்துவம் வாய்ந்த 2 போட்டிகள் சேர்க்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு நியூஸில் வந்திருக்குது. அறிவிச்சதுக்கப்புறம் எந்த 2 விளையாட்டு போட்டிகள் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சரியா. இந்தியாவில் சரிங்களா இந்த காமன்வெல்த் விளையாட்டு போட்டி இதுக்கு முன்னாடி எப்போ நடந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா 2010ஆம் ஆண்டில் டெல்லியில் நடைபெற்றது. 2010 டெல்லி காமன்வெல்த் விளையாட்டு போட்டிக்கு பிறகு இந்தியாவில் நடைபெறும் 2வது காமன்வெல்த் விளையாட்டு போட்டி இது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஃபர்ஸ்ட் எப்போ டெல்லி 2010 சரியா. இப்போ செகண்ட் டைம் இந்தியாவில் 2030 நடக்க போது 20 வருஷத்துக்கு அப்புறமாக எங்கம்மா அலகாபாத்தா அகமதாபாத் சரிங்களா. ஓகே, அடுத்து 2026ஆம் ஆண்டில் 2030 இந்தியாவில் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த வருஷம் 2026ஆம் ஆண்டில் 23வது காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் நடைபெற உள்ள இடம் கிளாஸ்கோ, மறந்துடாதீங்க ஓகேவா. அடுத்து ஹானர் வாக் சரியா. ஹானர் வாக், ஹெல்த் வாக்னு இருக்குது சரி. அந்த ஹெல்த் வாக் அப்படிங்கிறது ஓகேவா, அதாவது இந்தியாவிலே முதல் முறையாக தமிழ்நாடு அரசு தான் பார்த்தீங்கன்னா ஓகேவா அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஒரு 8 கிலோமீட்டர் நீளத்திற்கு சரி 8 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஒரு நடைபாதை, ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி உருவாக்கி இருக்கிறாங்க. இதில் எல்லாரும் டெய்லி நடைபயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. அப்போ தான் நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா. இந்த சுகர் அந்த பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் ஹெல்த் வாக், ஆரோக்கிய நடை திட்டம்னு சொல்லுவாங்க. இங்கே நம்ம பார்க்குறது இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்தது ஹானர் வாக். இந்தியாவிலேயே கண்டினியூஸாக அதாவது உடல் உறுப்புகளை தானம் செய்வதில் முன்னணியில் உள்ள மாநிலங்களில் ஒன்றாக எப்பவுமே தொடர்ந்து இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. இங்கே பார்க்குறது ஹானர் வாக். இந்த ஹானர் வாக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தொடங்கியது தமிழ்நாடு அரசு. தமிழக முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அவர்கள் செப்டம்பர் 23, 2023 அன்று அறிவித்தார். ஃபேன்சி நம்பர் செப்டம்பர் 23, 2023 சரிங்களா. ஓகே, தமிழ்நாட்டில் இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸ்கீம் ஹானர் வாக் மூளைச்சாவு அடைந்த உடல் உறுப்பு கொடையாளர்களை கௌரவிக்கும் வகையில் மருத்துவமனை வளாகத்திற்குள் அந்த ஹானர் வாக், மரியாதை நடை மற்றும் தியாக சுவர்கள் அமைக்கும் திட்டமாகும் சரிங்களா. அதாவது ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா பிரெயின் டெட் அப்படின்னு சொல்லுவாங்க, மூளைச்சாவு அடைஞ்சவங்க அவங்க உடல் உறுப்புகளை தானமாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்களோட மரணத்திற்கு பிறகு தமிழ்நாடு அரசின் சார்பில் அந்த மருத்துவமனையோட வளாகத்துக்குள்ளே ஒரு ஹானர் வாக், ஒரு மரியாதை சரி. அந்த டாக்டர்ஸ் ஓகேவா, செவிலியர்கள் சரிங்களா, இந்த மாதிரி அரசின் சார்பில் அவங்கள வச்சுட்டு ஒரு மரியாதை செஞ்சு அவங்களுக்கு இறுதி மரியாதை செய்வாங்க ஓகேவா. அவங்க குடும்பத்தினரை கௌரவிக்கிற மாதிரி இது பண்ணியிருக்கிறாங்க. இது தவிர அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு தியாக சுவர் அமைச்சு அதில் அந்த உடல் உறுப்பு ஓகேவா மூளைச்சாவு அடைந்த பிறகு உடல் உறுப்பு வந்து கொடுத்துருப்பாங்க டொனேஷனாக, அவங்க பேர் வந்து அதில் பொறிக்கப்படும், தியாக சுவர்கள் அமைக்கப்படும், ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. மொத்தத்தில் அந்த மூளைச்சாவு அடைந்தவர்களை ஓகேவா இன்னும் ஓகேவா அவங்க குடும்பத்தினரையும் கௌரவிக்கிற மாதிரி தான் இந்த திட்டம் ஹானர் வாக் 2023 அறிவிக்கப்பட்டு தொடங்கப்பட்டுள்ளது சரிங்களா. இந்த தியாக சுவர் என்பது கொடையாளர்களின் பெயர்கள் பொறித்து அரசு மருத்துவமனைகளில் தியாக சுவர்கள் எழுப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. ரொம்ப முக்கியமானது. அடுத்தபடியாக என்ன தெரிஞ்சிருக்கானே சூப்பர் 6 கொஸ்டின்ஸ். மக்களே எவ்வளோ முடியுமோ அதை ஷார்ட்டாக கொஞ்சம் தான் கொடுத்துட்டு இருக்கும், தயவுசெய்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்றைய தெரிஞ்சிருக்க சூப்பர் 6 கொஸ்டின்ஸில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சமத்துவ தினம் தமிழ்நாட்டில் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? செகண்ட், சமூக நீதி தினம் எப்போது தமிழ்நாட்டில் கடைபிடிக்கப்படுகிறது? முடிஞ்சால் யாருடைய பிறந்த நாளில் இந்த சமத்துவ தினம் சமூக நீதி தினம் கடைபிடிக்கப்படுகிறது அதை மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரிவிஷனுக்கு ஓகேவா. அதான் 3வது கேள்வி கேட்டிருக்கிறோம். அடுத்து 4வது கேள்வி ஓகேவா, 2030ஆம் ஆண்டில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது? முடிஞ்சால் அது கூட அப்படியே சேர்த்து போனஸ் கேள்வி சொல்ல பார்க்கலாம். வீடியோ பார்த்துட்டு அப்படியே இந்தியாவில் இதற்கு முன்பு முதல் முறையாக காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி எந்த ஆண்டு எந்த நகரில் நடைபெற்றது? 5வது சூப்பர் 6 கேள்வி, ஹானர் வாக் திட்டம் எதனுடன் தொடர்புடையது? 6வது சூப்பர் 6 கொஸ்டின்ஸ், டிரான்ஸ்டன் அமைப்பு எதனுடன் தொடர்புடையது? இதை நான் சொல்லலை, ஆனால் நம்ம வீடியோ பார்த்தவங்களோட ஈஸியாக சொல்ல முடியும்னு நினைக்கிறேன் சரிங்களா. கொஞ்சம் பார்த்து கவனமாக வீடியோ பார்த்துட்டு ஒரு நோட்டு போட்டு எழுதிட்டு கேட்குற கேள்விகளுக்கும் நடுவில் கேட்குற போனஸ் கேள்விகளுக்கும் சூப்பராக பதில் சொல்லிட்டு வாங்க, தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.